Hello, UGTRB English, Unit 1, History of English Literature, Age of Chaucer. And in this topic, we have three topics to be completed, that is, general characteristics of Chaucer's poetry, other poets of Chaucer's age, that is, contemporaries of Chaucer, and the prose of Chaucer's age. இந்த மூன்று டாபிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். Now, let's begin. General characteristics of Chaucer's poetry according to Hudson. ஹட்சன் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக என்ன சொல்கிறாரு? ஹட்சன் சாசருடைய போயட்ரியுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் பார்த்திங்கன்னா ஒரு அப்சர்வேஷனில் பிகினிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாசர் இன் நோ சென்ஸ் இஸ் அ போயட் ஆஃப் த பீப்புள். இவர் போயட் ஆஃப் த பீப்புள் கிடையாது, நாட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சாசர் என்ன, ஹீ இஸ் அ போயட் ஆஃப் த கோர்ட் கீழே கொடுத்துருக்காரு. ஹீ இஸ் அ போயட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சாசருடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ் ஆடியன்ஸ் வேர் கல்ச்சர்டு ரீடர்ஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் த ரிஃபைன்டு சொசைட்டி. அப்போ ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அவருடைய போயட்ரி அப்பீல் பண்ணியது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாசர் வந்து he was not at all disturbed by the vital issues of the day. காமன் மேனுடைய இஷ்யூஸ் எதுவுமே சாசரை பெரிய அளவுக்கு பாதித்தது இல்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எலைட் ஆடியன்ஸ் இருந்தாங்க, ரொம்ப ஹை கிளாஸ் ஆடியன்ஸ். அவங்களுக்கு எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் காமன் மேனுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சாசரை பெரிய அளவுக்கு பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ சாசருடைய மெயின் எய்ம் என்ன இன் ஹிஸ் போயட்ரி அப்படின்னா, த மெயின் எய்ம் இன் ஹிஸ் போயட்ரி, சாசர்ஸ் போயட்ரியுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, he wanted to appeal to an audience, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா, we call it as the elite or the so called nobility. அந்த நொபிலிட்டிக்கு மட்டும்தான் அல்லது ராயல் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் அவருடைய போயட்ரி அப்பீல். அப்போ இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த who here refers to the audience. they wanted, என்ன அவங்கள்ட்ட சாசர்ட்ட எதிர்பார்த்தாங்கன்னா, they wanted to be amused by comedy. ரெண்டாவது, they wanted to be touched by pathos. Pathos means the sorry portrayal, and they wanted to be moved by romantic sentiment. அப்போ இதுதான் அவங்க எதிர்பார்த்தது சாசர்ட்ட. அண்ட் சாசர் கேவ் his audience what they wanted. அந்த ஆடியன்ஸ் என்ன கேட்டாங்க அதை அவருக்கு கொடுத்தாரு. அவருடைய ஆடியன்ஸ் வந்து ஹை கிளாஸ் பீப்புள். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அதை தான் கேட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, he did not focus on the sufferings of people. அப்போ பீப்புளுடைய சஃபரிங்ஸுக்கு காசஸ் என்ன, பிளேக் இருந்தது, ஃபேமின்ஸ் இருந்தது, வேறு பொலிட்டிக்கல் டிஸ்கண்டென்ட் இருந்தது, நிறைய டாக்ஸேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. அதுதான் காமன் மேனுடைய ப்ரியாக்குபேஷன். அதை பற்றி சாசர் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக தெரியவில்லை அப்படின்னு ஹட்சன் சொல்லியிருக்கிறார். கீழே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் சார், சாசருடைய ஒர்க் வந்து இட் மிரர்ஸ் த லைஃப் ஆஃப் ஹிஸ் டைம். அது கரெக்டு தான். ஆனால் எதை மட்டும்தான் மிரர் பண்ணிச்சு? மிரர்டு ஓன்லி தட் பிரைட் சைட். இட் மிரர்டு த பிரைட் சைட். ஓகே, பிரைட் சைடை மட்டும்தான் மிரர் பண்ணுச்சு, டார்க் சைடை மிரர் பண்ணவில்லை. ஓகே, மிரர்டு the bright side alone. It did not mirror the dark side of the society. அதை பற்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பெசன்ஸ் ரிவோல்ட்டுன்னு ஒரு பெரிய ரிவோல்ட் இருந்தது, காமன் மேன்ஸ் ரிவோல்ட். அந்த ரிவோல்ட்டை வந்து சாசர் வந்து ஒரு ஹியூமரஸ் ரெஃபரன்ஸை தான் கொடுத்துருந்தாரு தன்னுடைய கேண்டபரி டேல்ஸில். எந்த டேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்ஸ் ப்ரீஸ் டேல் ஆஃப் த காக் அண்ட் த ஃபாக்ஸ். ஆனால் இந்த பர்டிகுலர் பெசன்ஸ் ரிவோல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் த ஜென்ரல் அப்ரைசிங். இட் டுக் பிளேஸ் இன் 1381. இந்த பெசன்ஸ் ரிவோல்ட் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிவோல்ட் ஆஃப் த காமன் மேன். அந்த காமன் மேன்ஸ் ரிவோல்ட்டில் சாசர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அவர் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்கிட்டே இல்லை, காமன் மேனை பற்றி அவருக்கு கவலைப்பட்டதில்லை அப்படிங்கிறது தான் ஹட்சனுடைய அப்சர்வேஷன். ஓகே, அடுத்த ரெண்டாவது அப்சர்வேஷன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாசர் டிட் நாட் வரி அபவுட் த ரிலீஜியஸ் கரப்ஷன். ஆனாலும்
தன்னுடைய கேண்டர்பரி டேல்ஸில் என்ன பண்ணார், யார் அளவுக்கு அவர் வந்து ஒரி பண்ணிக்கல அப்படின்னா ஜான் வைக்லிஃப் அளவுக்கு ஒரி பண்ணிக்கல. ஸோ தெர் இஸ் அ கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் வி கால் இட் அஸ் த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மேட் பை ஹட்சன். என்ன கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரிலீஜியஸ் கரப்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணார், பட் யார் அளவுக்கு பண்ணலை, ஜான் வைக்லிஃப் அளவுக்கு பண்ணலை. ஓகே, எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணார், ஹி ஹேட் a satiric portrait of the unworthy churchmen. நிறைய பேர் அவர் வந்து தன்னுடைய கேண்டர்பரி டேல்ஸில் அன்வர்தி சர்ச்மென்னாக காட்டியிருக்காரு, மென் அண்ட் விமனாக காட்டியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு ஹோலி மேனை தான், ஒரே ஒரு ட்ரூ ரிலீஜியஸ் மேனை காட்டியிருக்காரு. யார் அப்படின்னா த புவர் பார்சன். இந்த புவர் பார்சனை பார்க்கும்போது மட்டும்தான் சார்ஜர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஆனாலும் வைக்லிஃப் மாதிரி அவர் வந்து கரப்ஷனுக்கு எதிராக இல்லை. ஸோ ஹீ இஸ் நாட் அ ரிஃபார்மர், ஹீ இஸ் ஒன்லி அ ரினைசான்ஸ் மேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்ல போகிறார். நான் அவருடைய அப்ரோச், வாட் இஸ் அப்ரோச் ஆஃப் சார்ஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜஸ் அப்ரோச் இஸ் ஈஸி கோயிங், ஜீனியல்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் டாலரண்ட், அண்ட் there is nothing of the reformer went into the composition called Canterbury Tales. சரி, அவருடைய டோன் என்ன, அவருடைய என்ன துணி இருந்தது அப்படின்னா, இட் இஸ் அ ஃப்ராங்க் ப்ளஷர் இன் குட் திங்ஸ். அண்ட் ரிகார்டிங் அவர் டெம்பரமெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா, சார்ஜஸ் டெம்பரமெண்ட் என்ன காட்டுது அப்படின்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் ரிலேஷன் டு ஹிஸ் ஏஜ். ஹவு டிட் ஹீ லுக் அட் ஹிஸ் ஏஜ் அப்படின்னு காட்டியிருக்கு. அதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு, சார்ஜர் வாஸ் லிட்டில் டச்ட் பை ஹிஸ் ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் மூமெண்ட். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெஃபர்மேஷன் டிட் நாட் ட்ரபிள் ஹிம். ஹி வாஸ் நாட் worried about reformation. ஸோ ஹி வாஸ் worried about what அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி வாஸ் worried only about ரெனைசான்ஸ், ரீபர்த் ஆஃப் கல்ச்சர். ரெனைசான்ஸ் மட்டும்தான் அவருக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுச்சு. ரிலிஜனில் இருந்த ப்ராப்ளம்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நமக்கு வெரி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட், 2 labeling terms which are given by Hudson. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Wycliffe is the morning star of the Reformation. It's a religious movement. அப்போ சார்ஜர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜர் is called the morning star of Renaissance அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார்ஜர் வந்து என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் வெரி ஸ்பெஷல் அபவுட் சார்ஜஸ் போயட்ரி, த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சார்ஜஸ் போயட்ரின்னு சொல்லலாம்னா, இட் இஸ் ஓகே, இட் இஸ் த ஃப்ரெஷ் அவுட்டோர் அட்மாஸ்பியர். ஓகே, சார்ஜர் வந்து ஹி வாஸ் ஹேவிங் அவுட்டோர் அட்மாஸ்பியர் இன் த கன்வென்ஷனல் மேனர். கன்வென்ஷன்னா ஹி ஃபாலோ த ட்ரெடிஷன். என்னென்ன கன்வென்ஷன் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 garden landscape, then Mayflowers which follow the tradition, and that also shows his love for nature. Particularly அவருக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, it is spring season which he loved the most. Okay, and இதை பற்றி எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, it is mentioned in the prologue number 1 and number 2 the Knight's Tale. இந்த ரெண்டுலேயும் அவர் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு நேச்சரை பற்றி. ஓகே, நவ் கம்மிங் டு அவருடைய லாங்குவேஜ். ஓகே, சார்ஜருடைய லாங்குவேஜ் என்ன, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சார்ஜர், த லாங்குவேஜ் ஆஃப் சார்ஜர். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே தெரியும், ஹீ வாஸ் த ஒன் ஹூ பாப்புலரைஸ் த வெர்னாக்குலர் இங்கிலீஷ். என்ன வெர்னாக்குலர் அப்படிங்கிறது லோக்கல் இங்கிலீஷ், local language. He popularized the middle English, that is East Midland dialect. அது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன் த ஃபர்ஸ்ட் லுக், பட் இஃப் யூ பர்சிவியர் யூ கேன் மாஸ்டர் இட் அப்படின்னு சொல்லிட்டு we move on to the next one. என்ன அப்படின்னா, சார்ஜருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, he gave up old English irregular lines and
alliteration. Okay, he gave up alliteration. Okay, alliteration அப்படின்னா என்ன? ஒரு லைனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஷுட் பி அ கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் இட் வில் கிரியேட் அ ரைம். அப்போ அதுக்கு நோ சொல்லிட்டு எதுக்கு எஸ் சொல்லியிருக்காரு பாருங்கள். he adopted the French method of regular meter and end rhyme. Okay, and because of Chaucer என்னாச்சு? rhyme displaced alliteration. சாசரினால் alliteration கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாப்புலாரிட்டி குறைந்தது. and Chaucer became the first versifier in English. Chaucer is the first versifier. Is the first versifier, okay, in English. Is the first versifier in English. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். The next topic is the other poets of Chaucer's age. அப்படின்னா Chaucer's contemporaries. The contemporaries of Chaucer. யாரெல்லாம் சாசருடைய கண்டெம்பரரி அப்படின்னு பார்க்க போகிறோம். The first man is John Gower. Okay, John Gower, also known as Moral Gower, from 1332 to 1408. இவரை பொறுத்த மட்டும் ஹட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, this man is Chaucer's rival. சாசருக்கே டஃப் கொடுத்த ஒரு போயட் வந்து ஜான் கோவர். அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லும் பொழுது போத் வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னு ஹட்சன்ட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், சாசர் என்ன பண்ணார், he dedicated his Troilus and Cressida. அந்த போயத்தை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு? he has dedicated it to Moral Gower. அவருக்கு மாரல் கோவருங்கிற டைட்டில் கோவருக்கு கொடுத்தது யார் அப்படின்னா சாசர். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேபி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். who gave the title Moral Gower? in which work did he call Moral Gower, what is it, John Gower as Moral Gower அப்படின்னு கேட்டால் in the work Troilus and Cressida. சரி, how did Gower respond அப்படின்னா அவர் எழுதின ஃபேமஸான ஒர்க் கன்ஃபெசியோ அமாந்தஸ். அதில் என்ன பண்ணார், he made a mention about சாசரை பற்றி அவர் அங்கே பேசியிருக்காரு. ஆனால் இப்படி இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க பின்னாடி there was jealousy and misunderstanding between them. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ரெண்டு பேரும் they became poles apart. ரைட், அவங்கள பற்றி இப்போ ஜான் கோவருடைய ஒர்க்கை பற்றி கமெண்ட்ஸ் ஆன் த ஒர்க், த நேச்சர் ஆஃப் த ஒர்க் கமெண்ட்ஸ். என்ன கமெண்ட் கொடுக்குறாரு ஹட்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு பாருங்கள். திஸ் ஒர்க்ஸ் வேர் வால்யூம்னஸ் ரொம்ப பெருசாக இருந்தது and it was very very learned and very very carefully structured. அதில் என்ன இல்லையா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இதுவும் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் தான். என்ன சொல்கிறாரு, ஜான் கோவருடைய ஒர்க் வந்து சாசர்ஸ் ஒர்க் மாதிரி விவாசிட்டி இல்லை, எனர்ஜி இல்லை, சாம் இல்லை. அது வந்து எப்படி இருந்ததுதான், இஸ் ஹோப்லெஸ்லி டல், ரொம்ப டல்லாக இருந்தது, ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனாலும் அவருடைய 3 ஒர்க்ஸை எடுத்து அதை பற்றி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, this man John Gower, he wrote 3 works. என்ன ரொம்ப ரொம்ப லென்த்தியான ஒர்க்ஸ். அதை பற்றிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே ஹட்சனில் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா நீங்கள் when you listen to it, it will be recorded in your brain. The first work என்ன, Speculum Mendatus, which was written in French language. And the second one, Vox Clementis, it was written in Latin. இதுதான் கேட்பாங்க. அது ஃப்ரெஞ்சில் எந்த வருஷம், லாட்டினில் எந்த ஒர்க் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அட் லாஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செகண்ட் ஒர்க்கை பற்றி சொல்லும் பொழுது Vox Clementis written in Latin, எதை பற்றி அப்படின்னா இட் இஸ் அபவுட் வாட் டெய்லர் ரெபலியன். இதுதான் சாசருக்கும் இவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆனால் அவரும் ரிஃபர்மேட்டிவ் சீலோடு எழுதலை, சும்மா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா he has criticized the clergy like Chaucer, அவ்வளோதான். The next work is Confessio Amanthus, which was written in English. It's an English work, and this work deals with the 7 deadly sins. முதலாக 7 deadly sins பற்றி பேசின ஒர்க் எதுன்னு கேட்டாங்கன்னா poem is this work, Confessio Amanthus. ஓகே, இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொராலிட்டி பிளே எவ்ரி மேனில் இருக்கும். ஓகே,
sorry, another reference about 7 deadly sins. Yes, every man la irukum. Plus you will find every man appearing as a parade in Dr. Faustus by Christopher Marlowe. Very good. Now we move on to the next one. இப்போ சார்ல்ஸ் கோவருடைய வியூ என்ன? வாட் இஸ் கோவர்ஸ் வியூ அபவுட் லைஃப்? ஓகே, வியூ அபவுட் லைஃப். ஒரு வியூ, லைஃப் எப்படி பார்த்தாரு அல்லது சொசைட்டி எப்படி பார்த்தாரு கோவர்? ஓகே, லைஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்னு போட்டுக்குவோம். அவர் சொசைட்டியையும் லைஃப்பையும் எப்படி பார்த்தாரு அப்படிங்கும்போது, கன்சிடர் டு பி வெரி வெரி க்ளூமி வியூ ஆஃப் த சோஷியல் கண்டிஷன். ஓகே, ஆனால் இவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படி வந்து ஹி வாஸ் அ கான்சர்வேட்டிவ்னா ட்ரெடிஷ்னலிஸ்ட். ஓகே, அண்ட் ஹவு டிட் ஹி லுக் அட் ஜான் வைக்லிஃப்? ஜான் வைக்லிஃபை என்ன பண்ணார்? ரொம்ப பெருசாலாம் பார்க்கல, அல்லது ஜான் வைக்லிஃபுடைய ஃபாலோவர்ஸ் ஓகே லொலார்ட்ஸையும் இவர் ரொம்ப பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. இந்த விதத்தில் கன்க்ளூடிங் ரிமார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெண்டு பேருமே சார்ல்ஸரும் கோவரும் தே வேர் போயட்ஸ் ஆஃப் த கோர்ட். ஓகே, அப்போ இவங்களோட ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் எலைட் ஆடியன்ஸ் தான், காமன் மேனுக்கு இவங்க போயம்ஸ் எழுதலை அப்படிங்கிற விஷயத்த ஹட்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்கள், வில்லியம் லாங்லேண்ட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அக்கார்டிங் டு ஹட்சன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி சொல்லும் பொழுது ஹீ இஸ் அ போயட் ஆஃப் த பீப்புள், சாமானிய மனிதர்களின் கவிஞர் இவர். ஏன் அப்படி சொல்லும் பொழுது இவருடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி யூசஸ் த வேர்ட் சீம்ஸ். சீம்ஸ்னா ஐ டோன்ட் ஹேவ் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, வில்லியம் ஹட்சன் சீம்ஸ் டு பி த சன் ஆஃப் அ ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின்னா கொஞ்சம் இடம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். ஹி வாஸ் பார்ன் இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் மால்வர்ன் ஹில், ஒரு மலைப்பகுதியில் பிறந்தவர். அதனால தான் அவருடைய ட்ரீம் அலிகரியிலையும் இட் இஸ் அபவுட் பர்சன் பை நேம் வில்லியம் லாங்லேண்ட். ஓகே, இட் இஸ் டைட்டில், அந்த டைட்டில் ஒர்க் பாருங்கள், த விஷன்ஸ் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் Pius the Plowman. It's a kind of allegorical poem. Okay, it's a Christian allegory. It's a Christian allegory. Yeah, and it is in the form of a dream vision. ரெண்டுமே இருக்குது. அவர் தூங்கிடுவார், அந்த தூக்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள், அந்த தூக்கத்தில் அவர் யாரை பிறப்பார்? பயஸ் தி ப்ளோமேன். அப்புறம் அவர் சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் வில்லியம் லாங்லேண்ட் பார்ப்பார். அண்ட் அவருடைய லைஃப் பார்த்திங்கன்னா, ஹி லிவ்ட் அ லைஃப் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ஸ்ட்ரகிள். மொத்தம் எத்தனை லைன் இருக்கான்? இட்ஸ் அபவுட் இட் ரன்ஸ் அப்வர்ட்ஸ் ஆஃப் 15,000 லைன்ஸ். ரொம்ப பெருசு. அந்த ஒர்க்கை பற்றி ஹட்சனுடைய கமெண்ட் பாருங்கள், இட் இஸ் ரேம்பிளிங், ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார், கன்ஃபியூசிங், அண்ட் இட் இஸ் ஃபார்ம்லெஸ், பட் இட் இஸ் வெரி இட் கண்டைன்ஸ் என்ன இருக்கான்? பாசிட்டிவ். நெகட்டிவ்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம் ரெண்டு. ஒன்று விகர், எனர்ஜி. த செகண்ட் ஒன் இஸ் மாரல் ஏர்னஸ்னஸ். அதில் மாரல் ஏர்னஸ்ட்னால் ரொம்ப ஜஸ்ட் ரைச்சியஸ்னஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. சரி, அந்த என்ன கன்வென்ஷன் அவர் ஃபாலோ பண்ணார், என்ன டிவைஸ், என்ன கன்வென்ஷன் அவர் ஃபாலோ பண்ணார், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணார் அப்படின்னா, இட் இஸ் த டிவைஸ் ஆஃப் அ ட்ரீம், எக்ஸாக்ட்லி அ சீரீஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறாரு. இன் விச் ஹீ அட்டாக்டு, வில்லியம் லாங்லேண்ட் அட்டாக்டு வாட்? ஹீ அட்டாக்டு த சோஷியல் அண்ட் எக்லேசியாஸ்டிக்கல் அப்யூசஸ். சர்ச், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, சர்ச்சில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணார். ரெண்டாவது, he attacked the lives lived by the clergy, and he also attacked the politicians for their avarice and tyranny. Avarice அப்படின்னா greedy nature, tyranny அப்படின்னா என்ன சொல்கிறது, சர்வாதிகார போக்கு. இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணார். அண்ட் நம்ம ஃபார்மலாக சொல்லும் பொழுது அவரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, this is a balance, this work balances Chaucer's பிரைட் சைட் ஆஃப் லைஃப். சார்சர் வந்து எப்படி பிரைட் சைடை காட்டினார், இவர் வந்து என்ன பண்ணார்? டார்க் சைடை காட்டினார். ஸோ த ஒர்க், த ஏஜ் பிகம்ஸ் பேலன்ஸ்ட். ஏன் அவர் பிரைட் சைட், இவர் டார்க் சைடு காட்டினார். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. அப்புறம் இவருடைய ஸ்பிரிட், லாங்லேண்டுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ பியூரிட்டன், ரிலீஜியஸ் பியூரிட்டி. And when it comes to political spirit, it is democratic, of the people, by the people, for the people.
ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள், கன்க்ளூடிங் ரிமார்க்ஸில் நம்மளால சொன்னேன்னு சொல்ல போகிறாருன்னா, ஹட்சன் ஓகே, இவர் வைக்லிஃப் மாதிரியும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனரி மாதிரியும் இல்லை, பட் அ மேன் ஹூ தாட் அபவுட் த மிசரி ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹீ வாஸ் அ சாம்பியன் ஆஃப் தியர் காஸ். இந்த காமன் மேன் தான் அவனுக்கு ஃபோக்கஸ். த காமன் மேன் அண்ட் த காமன் மேன்ஸ் சஃபரிங் வாஸ் த ஃபோக்கஸ். ஓகே, அண்ட் அவருடைய மெயின் எய்ம் என்ன? இது எய்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில்லியம் லாங்லாண்டுடைய எய்ம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இது ஆன்சர். ஹீ சாட் டு பிரிங் த இங்கிலீஷ் ரிலிஜன் பேக் டு சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் த காஸ்பெல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கிறது. ஓகே, டு கண்டினியூ, வாட் இஸ் த commentary, Hudson's commentary on the character of the poem, regarding the poem, what are visions concerning William, visions of William Langland concerning Piers the Plowman. அதை பற்றி ஒரு சொல்கிற கமெண்ட் என்ன பாருங்கள். It was written expressly for the people, very expressively. பீப்புளுக்காக எழுதப்பட்டது. இட் வாஸ் நாட் ரிட்டன் ஃபார் த கோர்ட்டுக்காக எழுதப்படவில்லை, நோபல் மேனுக்காக எழுதப்படலை. இட் வாஸ் ரிட்டன் எக்ஸ்ப்ரெசிவ்லி ஃபார் த பீப்புள். அண்ட் த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா, த லாங்குவேஜ் ஆஃப் த விஷன்ஸ் கன்சர்னிங் வில்லியம் லாங்லாண்ட், ஓகே, பயர்ஸ் ப்ளோமேன், அந்த பயர்ஸ் ப்ளோமேனுடைய லாங்குவேஜ், பயர்ஸ் த ப்ளோமேனுடைய லாங்குவேஜ் எப்படி இருந்தது அப்படின்னா, it was highly rustic and old fashioned. Okay, and அதனுடைய dialect என்ன dialect, இது கொஷனாக கேட்கலாம். It was a mixture of southern and midland dialect, and this is the last important poem to be written using this southern and midland dialect. And இந்த போயத்தில் அவர் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, alliteration. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Alliteration was the principle which was popularized by Anglo-Saxons. Anglo-Saxon literature உடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா alliteration. இதற்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ரைட்டரை பற்றி பேசியிருக்காரு. ஒன் இஸ் த பர்சன் இஸ் ஜான் பார்பர். 1320 to 1395. he is a Scottish man. And this man பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஜான் பார்பரை பற்றி, he was an archdeacon of Aberdeen. அவர் ஒரு religious man. this man can be called the real father of Scottish poetry. ஸ்காட்டிஷ் போயட்ரியுடைய ஃபாதர் யார் அப்படின்னா ஜான் பார்பர் அப்படின்னு சொல்கிறார். அவர் எழுதின மெயின் பெரிய போயம் என்ன, த ப்ரூஸ். யாரை பற்றி அப்படின்னா, இட் இஸ் அபவுட் அ பர்சன் கால்டு ராபர்ட் ப்ரூஸ், அண்ட் இட் இஸ் அ ஸ்பிரிட்டட் narrative. ரொம்ப ஸ்பிரிட்டடாக இருக்கும் அந்த narrative அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. Now passing on to the prose work of Chaucer. இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஹட்சன்ஸ் அப்சர்வேஷன். ஓகே, ஹட்சன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, he says that there is very little recorded. very littleனா there is not much அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிறாரு. அவர் இன்ன வரைக்கும் பேசினா ஒவ்வொருத்தரும் சாசர் as a poet and Chaucer as a prose writer. என்ன அவர் ப்ரோஸ் ரைட்டரை சாசர் என்ன சொல்கிறாரு, சாசர் ஹேஸ் அ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் another writer called Boethius. ஓகே, அது போய்த்தியஸுடைய ஒரு ஒர்க்கை சாசர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, he also wrote a treatise on astrolabe அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு ஒர்க்கும் they are not important அப்படின்னு ஹட்சன் கமெண்ட் பண்ணுறாரு. not to be mentioned much. அடுத்தது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, வைக்லிஃப்ஸ் பைபிள் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரோஸ் ஒர்க். ஓகே, அண்ட் அவரை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான், பட் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விகரஸ் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ். இட் இஸ் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ். கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஜான் வைக்லிஃபை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய ட்ரான்ஸ்லேஷன், பட் ஹட்சன் சொல்லும் பொழுது இட் இஸ் அன் ஆர்ட்லெஸ் இங்கிலீஷ். த செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, வைக்லிஃப்ஸ் கான்ட்ரவர்ஷியல் பேம்ப்ளெட். வைக்லிஃப் பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ் நிறைய எழுதினார். இது எல்லாமே கான்ட்ரவர்ஷியல். எதில் எழுதினார் அப்படின்னா, வெர்னாக்குலர் லாங்குவேஜ் தான் எழுதினார், லோக்கல் லாங்குவேஜ் தான் எழுதினார். அப்போ அதனால் அது இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அந்த டைமில் என்ன லாங்குவேஜ் வாஸ் ரூலிங் த வேர்ல்டு அப்படின்னா, இட் வாஸ் லாட்டின் விச் வாஸ் ரூலிங். Theological discussion was to be done only in Latin.
ஆனால் நம்மால் வந்து என்ன பண்ணார், இங்கிலீஷில் அதை பற்றி எழுதினார். அதற்கப்புறம் ஒர்க் விச் இஸ் மென்ஷன் பை ஹட்சன் இஸ் த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவில். அண்ட் இதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி த கிரேட் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் கன்சிடர்ட் டு பி த கிரேட் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட். மற்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டு தான் வருவேன், ஆனால் நீங்கள் ஹட்சனை தான் ஃபாலோ பண்ணணும். ஹட்சனை பொறுத்த மட்டும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அப்புறம் அவருடைய ஸ்டைல் படி, ஹட்சனுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு பயோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் பாசிங் நோட் மாதிரி கொடுத்துட்டு போவார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ப்ரிஃபேஸில் அவர் அந்த மாண்டவில்லுடைய ப்ரிஃபேஸ் இருக்குது, ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவில். அதனுடைய ப்ரிஃபேஸில் மாண்டவிலை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கிறதாக அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, திஸ் மாண்டவில் வாஸ் பார்ன் அட் செயின்ட் ஆல்பன்ஸ், ALBANS, அந்த ஆல்பன்ஸில் அவர் பிறந்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் தென் ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் வென் ஹீ பிகான் ஹிஸ் ஜேர்னி. அண்ட் வேறு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவர் எங்கெங்கெல்லாம் போனார், வாண்டரிங்ஸ் இந்த ஹோலிங் லேண்ட் அண்ட் ஃபார் ஈஸ்ட் வரைக்கும் அவர் போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவருடைய ஹட்சனுடைய ஓன் ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலைஸ்ட் கமெண்ட் இருக்கும். என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, சார் ஜான் மாண்டவில் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இல்லவே இல்லை சார் அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸ் சொல்லுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தட் such an author never existed, only this work is a translation from the French. And who was that French writer who wrote that travel அப்படின்னு கேட்டிங்கன்னா, Jean de Burgon. Jean de Burgon தான் French writer. அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் சார் இப்படி வந்தது. அண்ட் என்ன சொல்கிறாரு, this particular work is not a genuine record of travel, but it is a compilation of the great marvelous stories said by Pliny, Friar Odoric and Marco Polo அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, வாட் ஆர் த நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு சில அப்சர்டான எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த அப்சர்டான எலமெண்ட்ஸை இவர் ஹைலைட் பண்ணுறாரு. ஓகே, நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே லைட்டாக நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் லுக் இன் டு இட். ஓகே, என்ன சொல்கிறாரு, அவரை பொறுத்த மட்டும் இது அம்யூசிங், இந்த மாண்டவில்ஸ் அக்கவுண்ட் சீம்ஸ் டு பி அம்யூசிங், பட் என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய அம்யூசிங் இல்லை. எப்படி இருந்தாலும் people consider this the travels of Sir Mandeville to be English prose classic அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை ஹட்சன் முடிக்கிறாரு. நம்மளும் சான்ஸ் இருக்குது ஒரு குட் பை சொல்லி இந்த வீடியோ முடிப்போம். ஓகே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்முடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய டாபிக்ஸ் ஹவ் பீன் கவர்ட் எக்ஸப்ட் 1 or 2. அதனால் you may very well refer to our channel's playlist. அடுத்தது there is a test series which is in progress, and those who wish to join can also find the joining link. எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர், எத்தனை டெஸ்ட்டு, மொத்தம் 13 டெஸ்ட் இருக்குது, அந்த நேச்சர் ஆஃப் த டெஸ்ட் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதனால் யூ கேன் வெரி வெல் ரெஃபர் டு த டிஸ்கிரிப்ஷன் and keep watching the channel for more updates regarding UGTRB exam. All the very best.